Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கிரேட் 2 கிரேட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் பார்க்கலாம். அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கும்போது இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது 2 டிஜிட் நம்பரா இல்லை 1 டிஜிட் நம்பரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். 3 டிஜிட் நம்பர்ஸா இல்லை 4 டிஜிட் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ 1 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 டிஜிட் நம்பர்ஸ்னால் 0லேருந்து 1 வரலும் உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஃபைண்ட் அவுட் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் போட்டுருவீங்க. 0லேருந்து 9 வரணும் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே எந்த நம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுருவீங்க. இது அடுத்தது நெக்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எது ஸ்மால் நம்பர், ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுலேருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுவீங்க. இதே கலந்து இப்போ 2 டிஜிட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ் அப்படி கலந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துமே நீங்கள் வந்து எது ஃபர்ஸ்ட் எடுத்துமே என்ன ஸ்டெப் பார்ப்பீங்கன்னா இதில் எது 2 டிஜிட் நம்பர்ஸ் இல்லை ஸ்மால் டிஜிட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 டிஜிட் கொடுத்துருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஒரே நம்பராக இருந்தது தான் அடுத்ததுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலந்து இருக்க மாதிரி உள்ள இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர்ஸ் எடுத்துப்போம். நம்ம அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ். நீங்கள் இதுக்கு அசெண்டிங் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸில் நீங்கள் எப்படி கீழே இருந்து மேலே போவீங்க. இப்போ ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருந்து நீங்க மேலே போவீங்க. அதுதான் வந்து இதுதான் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்ப்போம். நம்பர் இது மாதிரி நம்பர் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்க்கணும் இது எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு 133 டிஜிட், 10 2 டிஜிட், 155 3 டிஜிட், 166 110 190 இதெல்லாம் 3 டிஜிட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து எது 2 டிஜிட்டா 1 டிஜிட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். 1 டிஜிட் நம்பர்ஸ்னால் ஸ்மால் நம்பர்ஸ், அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ், அதை விட இந்த கொடுத்துருக்கிறதுல எது வந்து சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இது எல்லாமே 3 டிஜிட், இது எல்லாமே இது மட்டும் 2 டிஜிட். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததுமே டக்குன்னு எடுத்து நீங்கள் 2 டிஜிட் நம்பர் அதாவது ஸ்மால் நம்பரை எடுத்து எழுதிடணும். அடுத்தது நெக்ஸ்ட் எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸாக இருக்குது. நீங்கள் 10 போட்டுட்டீங்க, ஸ்மால் நம்பர்ஸ் 10 போட்டுட்டீங்க. நெக்ஸ்ட்டு இதில் எது வந்து ஸ்மால் நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பராக செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து எல்லாத்தோட கம்பேர் பண்ணி செக் பண்ணணும். இப்போது 1 இருக்குது, இது 1 ஒரு நம்பர் இருக்குது, எல்லாத்துலேயுமே 1 அப்படின்றதே இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே சேம் நம்பராக இருக்கிறதுனால அடுத்த பிளேஸ்க்கு என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இதோட 3 இருக்குது, 3யோட நெக்ஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணணும். எது லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், இதில் 3 சின்ன நம்பரா இல்லை 5 சின்ன நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்போ வந்து இது 5 வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து 5 பெரிய நம்பர், இப்போ ஸ்மால் நம்பர் வந்து 3. அப்போ நெக்ஸ்ட் அடுத்த நம்பரோட அடுத்த பிளேஸ் நம்பரோட செக் பண்ணணும். செக் பண்ணும்போது 6 வந்து பிக் நம்பர், 3யோட கம்பேர் பண்ணும்போது 6 வந்து கிரேட்டஸ்ட் நம்பர், 3யோட கம்பேர் பண்ணும்போது 1 வந்து ஸ்மால் நம்பர், அப்போ 1 இருக்குது. இப்போ அடுத்தது 9 செக் பண்ணும்போது அது கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ அப்போ என்னன்னா இதை விட இது சின்ன நம்பர். அப்போ என்ன பண்ணணும், அப்போ இந்த பிளேஸ் இதுதான் சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் எழுதிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். இது முடிச்சுட்டு அடுத்தது ஏன்னா இதை விட இது கொஞ்சம் பெரிய நம்பர், இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். இது வேற எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்குது. அதனால அடுத்தது 130. இப்போ 10 முடிச்சிட்டோம், 130 முடிச்சிட்டோம், 110 முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பிளேஸ் இது என்னதுன்னா இதே சேம் 1 தான் இருக்குது. அடுத்தது 55, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இப்போ எது வந்து ஸ்மால் நம்பர், 5 தான் ஸ்மால் நம்பர். அப்போது 155 100 அடுத்த நம்பர் 166.
190. இப்போ இது எல்லாமே சேமா 1 1 1 எல்லாமே சேமா இருக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவுமே சேமா இருந்ததுன்னா அடுத்த பிளேஸ்ல போய் செக் பண்ணணும், எது ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் 10, நெக்ஸ்ட் 110, 130, 155, 166, 190. இப்போ உங்களுக்கு இந்த கிடைச்சிருச்சு. இப்போ நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல நம்பர் ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இது எல்லாமே 4 டிஜிட் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 டிஜிட் நம்பர்ஸும் 3 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ 4 டிஜிட் நம்பர்ஸ். இப்போ 4 டிஜிட் நம்பர்ஸ்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுல 4 டிஜிட் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் எதுனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் தான் செக் பண்ண போறோம். எது வந்து ஸ்மால் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 ஓட கம்பேர் பண்றோம். 5 ஓட 4 வந்து சின்ன நம்பர், 5 ஓட 8 வந்து பெரிய நம்பர், இது கிரேட்டஸ்ட் நம்பர். 5 ஓட கம்பேர் பண்ணும்போது 4 வந்து சின்ன நம்பர். அப்போ வந்து நம்ம 5 விட்டுறணும், 8 விட்டுறணும். இது ரெண்டுமே பெரிய நம்பர். 4 இருக்கு நம்மளுக்கு, இதை விட சின்ன நம்பர் 4 இருக்கு. 4 இது ஒரு 4, இங்க ஒரு நம்பர் 4 நம்பர் இருக்கு, 4000ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த நம்பர் ஒரு 4000ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால அடுத்த நம்பர் பார்க்கணும், எது வந்து ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க 6, இங்க 7 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப 6 தான் ஸ்மால் நம்பர். அப்போ அந்த நம்பர் ஃபுல் நம்பர்ஸ்மே எடுத்து எழுதிக்கணும். இது ஸ்மால் நம்பர் இருக்கிறதுல இது ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு அடுத்தது 4ல இருக்கிறது இந்த நம்பர் தான், அதனால 4 7 9 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த நம்பர் முடிஞ்சது, இது ரெண்டும் முடிஞ்சதுனால இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் இந்த நம்பரோட கம்பேர் பண்றோம். இப்போ 5 பெரிய நம்பரா இல்ல 8? இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பரோட கம்பேர் பண்றோம். 5 சின்ன நம்பரா இல்ல 8 சின்ன நம்பரா? 5 தான் சின்ன நம்பர். அப்போ 5ல உள்ள அண்ட் நம்பர்ஸ் அப்படியே எழுதிட்டு அடுத்த நெக்ஸ்ட் பெரிய நம்பர் வந்து 8352 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். இது மாதிரி தான் அசெண்டிங் ஆர்டர் நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எடுத்திருக்கோம். இப்போ 4 டிஜிட் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் நம்ம. இதுல எது வந்து ஸ்மால் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். 6 பெரிய ஸ்மால் நம்பரா, 2வா, 1ஆ இல்ல 5வா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணணும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு வந்து 1 தான் வந்து நம்மளுக்கு தெரியும், 1 தான் ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 1 ஸ்மால் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ற ஃபுல் நம்பர்ஸும் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் இதை விட கிரேட்டர் நம்பர் எதுனா 2000ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2814. நெக்ஸ்ட் 2 ஓட கிரேட்டர் நம்பர் 5000 5962. நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் 6432. ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருந்து மேலே போகிறது, அதாவது ஸ்மால் நம்பர்ஸ்ல இருந்து கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டிசெண்டிங் ஆர்டர் பார்க்க போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர்னா இப்போ வந்து மேல இருந்து கீழே இறங்குறோம், அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் அரேஞ்ச் பண்றது, அதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம மாடியில இருந்து கீழே இறங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடியிலிருந்து கீழே இறங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், இது என்ன இது எத்தனை டிஜிட் நம்பர்ஸ்ன்னு பார்க்கணும். இது 3 டிஜிட் நம்பர்ஸ். இதில் எதுவும் 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குதா, 4 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து செக் பண்ணிக்கணும். இதில் வந்து இப்போ எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸாக இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸ்னால நம்ம வந்து இது வந்து 1 by 1 தான் செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் எது பிக்கர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். இது எல்லாமே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் 202ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பிக்கர் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர் எப்படின்னா 200 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதாவது இருக்கிறதுலையே வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் 200. ஃபர்ஸ்ட் 1 by 1 செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணும்போது இதுதான் 2 தான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ 200 எழுதிடும். நெக்ஸ்ட் 1 எல்லாமே 111 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நம்பர் செக் பண்ணணும். இப்போ 1லாம் சேமா இருக்குது. அடுத்தது 9 பார்க்கணும். 9 இதில் 9 இருக்கு, இது 9 9 9. அப்போ இதுவும் விட்டுடணும்.
இது எல்லாமே சேம் நம்பர். அடுத்தது லாஸ்ட் நம்பர்ஸ் 9 பார்க்கணும். 9 வந்து பிக்கர் நம்பரா இல்லை 1 பிக்கர் நம்பரா பார்க்கணும். இதில் எல்லாமே உங்களுக்கே தெரியும் 9 வந்து நம்மளுக்கு பெரிய நம்பர் அப்படி இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட்டு பெரிய நம்பர் எடுத்து எழுதணும். அடுத்தது 9 1 பார்க்கணும். 1 த ஸ்மால் நம்பர். இப்போ 8 வந்து பிக்கர் நம்பர். இங்கே 2 இருக்குது, 2 விட 8 பிக்கர் நம்பர். அப்போது 198. அப்புறம் நெக்ஸ்ட்டு 192, 191. இது மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்து அரேஞ்ச் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டர்னா கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் டு ஸ்மாலஸ்ட் நம்பர், அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் டு கிரேட்டஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எடுத்திருக்கோம். இது 4 டிஜிட் நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 4 டிஜிட் இந்த நம்பர்ல 4 டிஜிட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் எந்த நம்பர் பிக்கர் நம்பரா இருக்கு, கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். 1 8 6 9. அப்போ 9 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 8. நெக்ஸ்ட் இதை விட ஸ்மால் நம்பர் இது 8. 8ல ஸ்டார்ட் ஆகுது 8. நெக்ஸ்ட் 8ஐ விட ஸ்மால் நம்பர் 6. 6 ஆர் 1 பார்க்கணும் 6. நெக்ஸ்ட் 1340. இது மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். உங்களுக்கு இப்போ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.